அஞ்சலி சிலையாய் சமைந்து நின்றாள். அவளின் நிலையைக் கண்டு அந்த வானத்திற்கே பொறுக்கவில்லையோ? வானமும் கண்ணீர் சிந்தியது மழையாய். அவளின் கண்ணீரும் அதில் கரைந்து கொண்டு இருந்தது. எவ்வளவு நேரம் தன்னையும் அறியாமல் நின்றிருந்தாளோ அறியவில்லை. ஒரு கரம் அவளை தொட்டது. அதில் நினைவிற்கு வந்தவள் திரும்பி பார்த்தாள். அங்கு விஜய் நின்றிருந்தான். அவளின் வேதனை அழுகையாய் மாறி கதற ஆரம்பித்திருந்தாள். அவளின் வேதனை அவனின் கண்களை கூட விடவில்லை. அவனுக்கும் கண்கள் கலங்கியது. ஆனால் அவளை தேற்றி அழைத்துச் சென்றான் தன் இல்லத்திற்கே. அங்குதான் மதுமதியும் இருந்தாள். அவளின் நிலையை விஜய்க்கு எடுத்து சொல்லி இவளை அனுப்பிவிட்டு விஜய் பின் தொடர்ந்திருந்தான். அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டான்தான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லையே. மதுமதி அவளை கட்டாயப்படுத்தி உணவு உட்கொள்ள வைத்தாள். தூங்காமல் இரவில் எங்கோ வெறுத்து பார்த்தவளை மதுமதி பாலில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து உறங்க வைத்தாள். அனைவரும் உறங்கிய இரவு நேரம் மதுவின் மாமாவும் அத்தையும் தூங்கிய பின்பு மெதுவை அவள் விஜயின் அறையை நோக்கிச் சென்றாள். இவளை எதிர்பார்த்து காத்திருந்தவன் போல் இருவரும் மொட்டை மாடிக்கு சென்று பேச ஆரம்பித்தனர். சிறிது நேரம் பேசியவர்கள் ஒரு முடிவுடன் திரும்பினார்கள். எப்பொழுதும் போல் அவர் பணியில் ஈடுபட்டார்கள். அஞ்சலி உடல்தான் இருந்தது. அவளின் ஜீவன்தான் அவனிடம் உள்ளதே. அவளை மதுமதி தனியே விட்டுவிட்டாள். ஆனால் அவள் மேல் ஒரு பார்வையும் பதித்து கொண்டே இருந்தாள். புண்பட்ட மனதல்லவா? 2 நாள் சென்று பேசலாம் என்று பொறுமை காத்தாள். அன்று இரவு தனிமையில் அஞ்சலி மகிழ்வேந்தனை அழைத்தாள். அவன் கைபேசியை உயிர்ப்பித்ததும், மாமா ப்ளீஸ், நீங்க பேச வேண்டாம், நான் பேசுறத மட்டும் கேளுங்க மாமா. அவன் மௌனம் காத்தான், பேசாமல். அதையே சம்மதமாக ஏற்றுக்கொண்டு, மாமா, என்ன விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அது உண்மையா பொய்யான்னு யோசிக்கலாமே. நம்மள பிரிக்கிற விஷயம் நமக்கு தேவைதானா? இங்க பாரு, எது தேவை தேவையில்லைன்னே நீ சொல்லாத. அதை நான் பார்த்துக்கிறேன். சாரி மாமா. வேற எதுவும் விஷயம் இல்லைனா நான் ஃபோனை வச்சிடவா? ஒரே ஒரு விஷயம், சீக்கிரம் சொல்லு, நான் தூங்க போகணும். நான் உங்க கூட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா போதும் மாமா. மகிழ்வேந்தன் கண்களில் இருந்து 2 நீர் மணிகள் திரையில் பட்டு தெரித்தன. அந்த வரம் வாங்கி நான் வரலடி. நீ உன் வாழ்க்கையை பாரு. எல்லோருக்குமே எல்லாமே கிடைக்கிறதில்ல என்று விரக்தியாய் கூறிவிட்டு கைபேசியை அணைத்திருந்தான். அவனின் இந்த பதிலில் அவளுக்கு கோபம், விரக்தி என சொல்ல முடியாத உணர்வுகள் ஆட்கொண்டன. அவளுக்குள் ஒரு உறுதி பிறந்தது. அதன் பிறகு அஞ்சலியின் கண்களிலும் கண்ணீர் நின்றுவிட்டது. ஒரு முடிவுடன் எழுந்து சென்றவள் அஞ்சலி மதுவிடம் உரையாடினாள். மதுமதி, விஜய் இருவரும் ஒரு திட்டம் தீட்டினர். அதை அஞ்சலி தவிர்த்துவிட்டு அவள் தன் முடிவை கூறினாள். அதில் மதுமதி அதிர்ச்சியுற்றாள். அஞ்சலி, எனக்கு பயமா இருக்குடி. நீ மகிழ் மாமாவை எவ்வளோ லவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. என்னால முடியாது அஞ்சலி என்று மறுத்தாள். விடுக்கா, எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்காதுல்ல என்று கண்கள் சிவக்க வேதனையுடன் கூறினாள் அஞ்சலி. அஞ்சலி, விஜய் மாமா இதுக்கு ஒத்துக்குவாரா என்று கேட்கையிலே, எனக்கு பரிபூர்ண சம்மதம் மது. நீ கவலைப்படாத அஞ்சலி. வாழ்க்கை என் பொறுப்பு என்று கூறிக்கொண்டே வந்தான் விஜய். மதுவிடம் அவன் விளக்கினான் காரணத்தை. அதை கேட்டவள் முகத்தில் இருந்த சஞ்சலம் விலகின. கண்களை துடைத்து கொண்டாள். சரி மது, நான் போய் தூங்குறேன். நீ ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, முடிச்சிட்டு வா என்று கூறிவிட்டு அஞ்சலி சென்று விட்டாள். அவளின் முகத்தில் திரும்பவும் கலக்கம் சூழ்ந்தது. அதை கண்டு விஜய் வினாவினான். என்ன மது, இன்னும் யோசனை? இல்ல மாமா, எனக்கு வாழ்க்கையை நினைச்ச பயமா இருக்கு. அவளுக்கு அஞ்சலி மகிழ் மாமான்னா உயிராச்சே. அதே போல அஞ்சலி முடிவு பண்ணிட்டா பண்ணதுதான். அவளை மாத்துறது ரொம்ப கஷ்டம். அவ என்னை பார்க்காமலே இருந்திருக்கலாம் என்று மது வருத்தத்துடன் கூறினாள். நீ தேவையில்லாம கவலைப்படுறியோன்னு தோணுது மது. கண்டிப்பா அஞ்சலிக்காக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் மாமா. அப்புறம் இருக்கு அந்த மகிழ்வேந்தனுக்கு என்று ஒரு சபதத்துடன் கூறினாள். குட், போய் தூங்கலாம் வா என்று சென்று விட்டனர். அப்பொழுது மகிழ்வேந்தனும் அஞ்சலியை பற்றியே யோசித்து கொண்டே இருந்தான். அஞ்சலி பேசிவிட்டு வைத்ததுமே மகிழ்வேந்தனுக்கு வேதனை கொன்றது.
அதுவும் அவளின் அந்த கோரிக்கை அவனின் மனதை வாள் கொண்டு அறுத்தது. அவனிற்கு என்ன செய்வது என்றே புரியாத நிலையில் தத்தளித்தான். அதுவும் அவளிடம் வாங்கிய சத்தியம் வேறு அவனை குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. ஆனால் அவன் மனதை கல்லாக்கிக் கொண்டான். யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூக்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தம் ஆவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதியொன்றை காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே. பொன்னம்பலம் மகிழ்வேந்தனிடம் கேட்டார். மகிழு, ஏன்பா மதுமதிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ற? நிஜமாவே மனசுல இருந்து சொல்றியா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையாப்பா? அப்படியெல்லாம் இல்லப்பா, காவியா நல்லா இருக்கணும்னு தான்ப்பா நான் சம்மதம் சொன்னேன். மகிழு, இது உன் வாழ்க்கை ஐயா. நாளைக்கு 2 பேரும் சந்தோஷமா வாழணும்ப்பா. நீங்க ஜாதகம் பார்த்ததெல்லாம் சரிதான்ப்பா. ஆனால் அதையே முழுசா நம்பணும்னு அவசியம் இல்லப்பா. 2 பேர் வாழ்க்கைக்கு மனசு தான்ப்பா ரொம்ப முக்கியம். நீங்க கவலைப்படாதீங்க அப்பா, எல்லாம் சரியாயிடும். பொன்னம்பலம் அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தவர்தான். இதில் தன் மனைவியின் தலையீடு அதிகம் என்பதால் அவர் அவன் அளவில் மட்டுமே விசாரித்தார். ஒருவேளை அப்படி அவர் இதை ஆழமாக ஆராய்ந்திருந்திருந்தால் அவர் மகனின் வாழ்க்கையை காப்பாற்றியிருக்கலாமோ? விதி யாரை விட்டது? மரகதம் சுந்தரத்திடம் நடந்த அனைத்தையும் விவரித்தார், அவரின் திட்டத்தையும் சேர்த்து. நாளை அவருக்கு வேறொருவர் சொன்னார்கள் என்றால் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் மரகதத்தின் கூற்றை. அதனாலேயே அவர் தன் கணவரிடம் உரைத்தாள் தந்திரமாக. ஏன் மரகதம், அந்த புள்ளைய நம்ம மது மாதிரி தானே, மகிழு தான் அந்த புள்ள விரும்புதாம்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த என்று சுந்தரம் வருத்தத்துடன் வினாவினார். நீங்க விவரம் தெரியாம பேசாதீங்க. மகிழுக்கு இருக்கிற பேரும் புகழும் சொத்தும் நாம தேடி பிடிச்சாலும் கிடைக்க மாட்டான் இப்படி ஒரு பையன். அதனால பேசாம நம்ம புள்ள வாழ்க்கையை மட்டும் பாருங்க. நீ சொல்றதால எனக்கு இஷ்டம் இல்லை மரகதம். நம்ம பொண்ணு வாழ்க்கைய பார்க்கணும்னு தான். அதுக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில இப்படி விளையாடுறது நாளைக்கு அது நம்ம மது வாழ்க்கையே தான் பாதிக்கும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்க கல்யாணம் வேலையை மட்டும் பாருங்க. நம்ம விக்னேஷுக்கு 2 நாள் தான் லீவு. ஆமா, அதனால அவன் செய்கிற வேலையை நீங்க தான் பார்த்துக்கணும். என் மகன் ஜம்முன்னு கல்யாணத்துக்கு வந்தா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், இது நம்ம மகிழ்வேந்தனுக்கும் மதுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் தெரியக்கூடாது. சொல்லிட்டேன். சுந்தரன் அழுத்தத்துடன் பார்த்துவிட்டு சென்று விட்டார். அவருக்கு அஞ்சலியின் பொருட்டு வேதனை தாங்கியது. கடவுளிடம் தன் வேதனையை இறக்கிவிட்டு சென்று விட்டார். ஆனால் இவர்களின் உரையாடலை மதுமதி கேட்டதை அறியவில்லை. மதுமதி தன் தாயிடம் ஏதோ கேட்க வேண்டி யதார்த்தமாக அவரின் அறைக்குச் சென்றாள். அவள் கதவை தட்டப்போகும் முன் தான் அவர் தாய் தன் திருமணத்தை பற்றி பேசுவது புரிந்தது. அதுவும் அஞ்சலியின் பெயர் அடிபடவும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். மதுமதி அதிர்ச்சி அடைந்தாள். ஏனெனில் தன் தாயின் செயலை தந்தை எதிர்க்காத காரணம். தன் வாழ்க்கையை காரணம் காட்டி அஞ்சலி வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்களா? அதுக்கு நான் கண்டிப்பா விடமாட்டேன் என்று தனக்கு சூளுரைத்து கொண்டாள். மதுமதிக்கு ஜாதகம் விஷயம் தெரியும் தான். ஆனால் அதுதான் அந்த சதி என்று தெரியவில்லை. தெரிந்தவுடன் அவள் எடுத்த முடிவில் இப்பொழுது இன்னும் உறுதியாக இருந்தாள். அதை உடனே விஜய்க்கு தெரிவித்தாள். அஞ்சலிக்கும். விஜய் அதிர்ச்சி அடைந்தான் என்றால் அஞ்சலிக்கு மகிழ்வேந்தன் மேல் கோபம் தலை தூக்கியது. அவள் முழுமையாய் நம்பியது அவனை மட்டுமே அல்லவா? தன் காதலின் தீவிரத்தை புரிய வைக்க அஞ்சலி தயாரானாள். நாட்கள் வேகமாக உருண்டன. மதுமதி மகிழ்வேந்தன் திருமணம் நாளும் வந்தது. உறவும் நட்பும் சூழ திருமண மண்டபம் நிறைந்திருந்தது. அஞ்சலி அரக்கு நிற பட்டுப்புடவை அணிந்து அதற்கு பொருத்தமான அணிகலன்கள் அணிந்து தேவதை என ஜொலித்தாள். மண்டபத்திற்கு வந்தவள் நேரே முதல் வரிசையில் அமர்ந்தாள். மணமகன் ஆகிய மகிழ்வேந்தன் அழைத்து வரப்பட்டான்.
அவன் மேடை ஏறுவதற்கு முன் அவனின் முன் அஞ்சலி சென்றாள். அதில் திடுக்கிட்டான் மகிழ்வேந்தன். ஆனால் அஞ்சலியோ வெகு நிதானமாக, வாழ்த்துக்கள் மகிழ் மாமா என்று கூறினாள். முதல் முறை கூறியது போலேயேதான். ஆனால் அப்பொழுது அவள் முகத்தில் மின்னியது ஆர்வம். இப்பொழுது தொலைந்தனவோ என்பது போல் உணர்ச்சிகள் அற்று இருந்தது. மகிழ்வேந்தன் அவளின் வாழ்த்துக்கு பதில் கூறாமல் மேடை ஏறி அமர்ந்திருந்தான். அஞ்சலி அதே உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் போய் இருக்கையில் அமர்ந்தாள். மதுமிதாவும் மேடைக்கு அழைத்து வரப்பட்டாள். ஐயர் மந்திரம் கூறி தாலியை எடுத்து ஆசீர்வாதம் வாங்கி வர கூறினார். ஆசீர்வாதம் வாங்கிய பிறகு மகிழ்வேந்தன் மஞ்சள் கயிறால் ஆன மாங்கல்யத்தை கை நடுங்க எடுத்தான். அதை மதுமதியின் கழுத்தில் கொண்டு போகும் சமயம் மதுமதி அவனின் கையை தட்டிவிட்டு சட்டென்று எழுந்தாள். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமில்ல என்று கூறி நேரே விஜயின் அருகில் சென்றவள் அவள் கையில் இருந்த மாங்கல்யத்தை அவனிடம் கொடுத்து கட்ட சொன்னாள். விஜயும் தாமதிக்காது அவளின் கழுத்தில் மாங்கல்யத்தை அணிவித்திருந்தான். இதை பார்த்த அவளின் பெற்றோர்கள் தலை குனிந்தார்கள் என்றால் மங்களமும் பொன்னம்பலமும் கொதித்தனர். மகிழ்வேந்தனோ இறுகிய முகத்துடன் கண்கள் சிவக்க நின்றிருந்தான். மங்களம் நேரே மதுமதியிடம் சென்றவர் அவளை அறையும் முன் மது அவரின் கையை தடுத்து, இப்போ மட்டும் நான் உண்மைய சொன்ன ஊரே காரி துப்பும், பரவாயில்லையா என்று மெல்லிய குரலில் அழுத்தத்துடன் கேட்டாள். மரகதமோ தன் மகளின் பேச்சின் பின் வாங்கினார். உண்மை மட்டும் தெரிந்தால் அவருக்கு மரியாதையே போய்விடுமே. மது, நீ கல்யாணத்துல இப்படி பண்ணலாமா அம்மணி? என் மகனுக்கு அது அவமானம் இல்லையா? இனி அவனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் என்று கர்ஜித்தார். அதற்கெல்லாம் அசையவில்லை மது. உங்க பையனால ஒரு பொண்ணு வாழ்க்கை வீணா போக கூடாதுன்னு தான் நான் இதை செய்தேன். இனிமே அவனை கட்டிக்க யாரும் வரக்கூடாது பாருங்க. என்ன விளையாடுறியா? இத கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. எதுக்கு இவ்வளோ பேரை கூட்டு வச்சு அவமானப்படுத்துற என்று கோபமாய் கேட்டான் மகிழ்வேந்தன். ஒரு பொண்ணோட மனச கொன்ன உனக்கெல்லாம் என்னடா மரியாதை என்று கண்களில் தீப்பொறி பறக்க கோபமாக கேட்டாள். இதை சொல்லி முடித்ததும் தான் தாமதம். பலர் அவள் கன்னத்தில் இடியென இறங்கியது ஒரு கரம். அஞ்சலிதான் அவளை அடித்திருந்தாள். யாரை பார்த்து என்ன வார்த்தடி பேசுற? கொன்றுவேன். உனக்கு இப்போ என்னடி? என் மாமாவை யாரும் கட்டிக்க கூடாதுன்னு தானே இத்தனையும் நீ பண்ணுன? இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. இப்பவே இந்த நிமிஷமே நான் என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று நிமிர்வுடனும் உறுதியுடனும் கூறிக்கொண்டு மகிழ்வேந்தனை பார்த்தாள் தயக்கத்துடன். மகிழ்வேந்தனோ அவளின் இந்த பதிலில் பரவசப்பட்டு போனான். அவளின் காதலில் இத்தனை மறுத்தும் தனக்காக பேசுபவளை பார்த்து பிரமித்து போனான். பொன்னம்பலம், மங்களம், மரகதம், சுந்தரம் என அனைவரும் பார்வையாளர்களாக மாறிப்போயினர். மங்களமும் மரகதமும் தலையிட்டால் தங்கள் சதி வெளிவந்துவிடும். அதன் பிறகு மகிழ்வேந்தனை சமாளிக்க முடியாதே. அதனால் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் கஞ்சாடையில் பேசியும் மெல்லிய குரலில், இவ எப்படியும் கல்யாணம் பண்ணினாலும் வாழ முடியாதே. நான் வாழ விட்டுருவேனா என்ன? இந்த மங்களத்தை யாருன்னு நினைச்ச என்று மெல்லிய குரலில் கூறினார். பாவம், அஞ்சலியை பற்றி அவருக்கு தெரியாது போனதே. பொன்னம்பலம் இதில் தலையிட போக சுந்தரம் கைப்பிடித்து தடுத்தார். அவரும், வேணா, தடுக்காதீங்க, பெண் பாவம் பொல்லாதது என்று மெல்லிய குரலில் கூறினார். அதை கேட்டு பொன்னம்பலம்தான் புரியாமல் திண்டாடினார். ஆனாலும் தன் மச்சினனை நன்கு அறிவார். ஆதலால் அவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டார். மகிழ்வேந்தன் நொடியும் தாமதிக்காது அஞ்சலியை கைப்பிடித்துச் சென்று மேடையில் அமர வைத்து அவளின் கழுத்தில் மஞ்சள் கயிற்றில் கொர்க்கப்பட்ட பொன் மாங்கல்யத்தை அவள் கழுத்தில் ஏற்றி 3 முடிச்சிட்டான் மகிழ்வுடன். தன்னவளை கைப்பிடிக்க சந்தர்ப்பம் அமைந்ததே என்ற மிதப்பில் மகிழ்வுற்று இருந்தான்.
அவன் அறியவில்லை, இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கியதே இவள்தான் என்றும், அவளின் சூழ்ச்சி வலையில் சிக்கியதையும் உணரவில்லை அவன். ஆனால் அஞ்சலியோ இறுகிய முகத்துடன் கண்களில் கனல் பறக்க மகிழ்வேந்தனை பார்த்தாள். அவளின் சூழ்ச்சியில் சிக்கியது அறியாது அவன் அவளை பார்த்து மகிழ்ச்சியாய் சிரித்து வைத்தான். மகிழ்வேந்தன் அஞ்சலியின் திருமணம் முடிந்த பிறகு இருவருவருக்கும் சம்பிரதாய சடங்குகள் நடந்தேறியது. இதில் அனைத்துக்குமே அஞ்சலியின் முகம் இறுகியும் உணர்ச்சிகள் தொலைந்தும் காணப்பட்டன. ஹே பொண்டாட்டி, அதான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, சிரிடி, முகத்தை உம்முன்னு வைக்காத. நமக்காக தானே இதெல்லாம் நடக்குது, நமக்குள்ள அப்புறமா பேசிக்கலாம் என்று சிரித்து கொண்ட இயல்பாக கூறினான் மகிழ்வேந்தன். செத்த பொணத்துக்கு கூட தான் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்வாங்க என்று விரக்தியாய் கூறினாள் அஞ்சலி. அவளின் அந்த பதிலில் துணுக்குற்றான். அவனிற்கு அவள் கொடுக்கும் முதல் அதிர்ச்சி. அவளின் கோபம் புரிந்தவன் அவளை விட்டு பிடிக்க முயன்றான். மணமக்களை அழைத்துச் செல்ல முற்பட்டன பெரியோர்கள். அப்பொழுது எதர்ச்சியாக அவளின் கையோடு கை கோர்க்க போனபோது அஞ்சலி அவளின் கைகளை பிடுங்கி கொண்டாள் விடுக்கென்று. இது அவனிற்கு அவள் கொடுத்த இரண்டாவது அதிர்ச்சி. இதில் அவன் முற்றிலும் உடைந்தான். அவளின் செயலைக் கண்டு அவனிற்கு நெற்றி புருவங்களுக்கு இடையில் முடிச்சு விழுந்தது யோசனையுடன். அவன் செய்த செயலை திருப்பிக் கொடுக்கிறாளோ என்று யோசிக்கும் போதே அஞ்சலி அவள் கழுத்தில் இருந்த மாலையை கழற்றியிருந்தாள். அவளின் செயலில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஆங்கங்கே திடுக்கிட்டு நின்றனர். ஆனால் அஞ்சலியோ வெகு நிதானமாய் ஒரு வெள்ளை காகிதத்தில் கையெழுத்து இட்டு அதை மகிழ்வேந்தனிடம் நீட்டினாள். மகிழ்வேந்தன் சுதாரித்தான். அவள் ஏதோ விபரீதமாக செய்ய போகிறாள் என்று. அதனால் அவள் நீட்டிய காகிதத்தை வாங்காமல் அவன், என்னடி இது, வாங்கி பார்த்தா தெரிய போகுது, வாங்குங்க மிஸ்டர் மகிழ்வேந்தன் என்று நக்கலாக கூறினாள். அவன் புருவ முடிச்சுடன் யோசனையாய் அவளை பார்த்து கொண்டே வாங்கினான். அது அவள் கையெழுத்திட்ட வெற்று காகிதம்தானே? அதை சிந்தனையுடனே பார்த்து கேட்டான். வெத்து பேப்பர்ல கையெழுத்து எதுக்கோ என்று கேள்வியாய் வினவினான். ஓ, இப்போ புரியுதான்னு பாருங்க என்று ஒரு பத்திரத்தாளை நீட்டினாள். அவன் அதை புரிந்தும் புரியாமல் மனதில் கிளியுடனே வாங்கினான். அதில் அவன் நினைத்ததே இருந்தது. ஆம், அஞ்சலி அவனை விவாகரத்து பண்ணியதற்கான ஆவணம் சான்றாக இருந்தது. மகிழ்வேந்தனுக்கு ஒரு நிமிடம் உலகமே சுற்றியது அவளின் செயலில். காவ்யா, என்னடி இது, உனக்கு தாலி கட்டி இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்களுக்கு என்னை பத்தி சரியா புரியலன்னு அர்த்தம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இந்த காவ்யா யாருன்னு, காவ்யாவோட காதலை பத்தியும் உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். நீ தப்பு பண்ற காவ்யாம்மா. நீயும் நானும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்த பெருசு பண்ணாத. நீ எனக்கு இல்லைன்னு நான் செத்துட்டு இருந்தேன்டி. ஆனால் கடவுள் புண்ணியத்துல நாம சேர்ந்துட்டோம்டி. நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு. இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். நீ தாண்டா முட்டாள் என்று கண்களில் கனல் பறக்க கர்ஜனையாய் கூறினாள் அஞ்சலி. அதில் அவன் திக்பிரமை பிடித்து நின்று விட்டான். பிறகு சுதாரித்து, ஏய், முட்டாளுன்னு சொன்ன, அரைஞ்சிருவேண்டி என்று அவனும் கோபத்தில் கடிந்தான். ஓ ஆமால, நீங்க தான் ஊருக்கே படியளக்கிற மகாராஜா ஆச்சே. ஊரே கொண்டாடுற மகிழ்வேந்தன், ஊருக்கே நல்லது செய்யும் நல்லவரு. ம், அம்மா அப்பா மெச்சும் ஒரே மகன், வீராதி வீரன், சூராதி சூரன், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம்ல. என்ன மகிழ்வேந்தன் சார், இப்போ ஓகேவா? அவளின் அந்த பதிலில் அவனே அசந்து போனான் என்றால் மற்றவர்கள் வாயில் ஈ புகாத குறைதான். அப்படியே அசையாது நின்றனர். மதுமதி, விஜய் கூட அசந்தனர். அவர்களும் இதற்கு உடந்தைதான் என்றாலும் கூட அஞ்சலியின் பேச்சு வியக்க வைத்ததுதான் உண்மை. அவர்களை மட்டுமல்ல, அப்பொழுதுதான் மண்டபத்திற்குள் நுழைந்திருந்த குணவர்மன் கூட தங்கையின் பேச்சில் திக்பிரமை பிடித்து நின்றிருந்தான். அவளின் நிலையை எடுத்து கூறி அவனை வரவழைத்தது மதுமதிதான். நீங்க சொன்னீங்களே கடவுள் புண்ணியம், அதுதான் இல்ல. இது அனைத்துமே இந்த காவ்யாவின் திட்டம். புரியல? நீ கட்டுற தாலி கண்டிப்பா என் கழுத்துல ஏறணும்னு நான் போட்ட திட்டம்.
என்று கோபத்துடனும் ஆங்காரத்துடனும் கூறினாள். இவர் காதலிப்பாரா? வீட்ல ஜாதகம் பார்ப்பாங்களாம். அதுல கட்டம் சரியில்ல சொன்னாங்க. உடனே இவர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போவாராம். நாங்க இவருக்கு வாழ்த்து சொல்லிட்டு நானும் இன்னொருத்தனுக்கு கழுத்த நீட்டணுமா. போடா போ, உனக்கெல்லாம் ஊர்ல வேற யாராவது கிடைப்பா, அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன மாதிரி பொண்ணெல்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டா என்று கம்பீரமாகவும் நிமிர்வாகவும் கூறிவிட்டு செல்வதற்காக திரும்பிய சமயம் மகிழ்வேந்தனின் கரம் அவளை இரும்பாய் பற்றி இருந்தது.